கனவுகளோடு துபாய் வேலைக்கு சென்ற இளம்பெண் இப்போது சிறைச்சாலையில் உள்ளூரில் தவிக்கும் 5 மகன்கள். நியாயம் கேட்டு போராடும் குடும்பம். நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தற்போதைய உலக வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வது பொதுவான ஒன்றாகிவிட்ட நிலையில ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் தாயின் வாழ்க்கை திடீரென சிறை காட்சியாக மாறி இருக்கு. கிஷன்பாக் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான அமினா பேகம் கடந்த மே 18, 2025 அன்று ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை கிடைத்ததாக கூறி துபாயும் சென்றிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை ஒரு உள்ளூர் டிராவல்ஸ் ஏஜென்ட் ஏற்பாடு செய்ததாகவும் தெரிகிறது. ஆனால் துபாயில் இறங்கியதும் விமான நிலையத்தில் அமீனாவிடம் இருந்த பையில் சட்டவிரோதமான போதைப் பொருள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியாக துபாய் போலீசார் அமீனாவை கைது செய்து சிறையிலும் இப்பொழுது அடைச்சிருக்காங்க. இது பற்றி அமீனாவின் தாயார் சுல்தானா பேகம் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி தனது மகளுக்கு நீதி கேட்டு உதவியை வேண்டியிருக்காங்க. அந்த பையை யாரிடமாவது துபாயில் கொடுக்க சொல்லியிருந்தார்கள். என்னுள் போதைப் பொருள் இருப்பது எனக்கு தெரியவில்லை என அமீனா சிறையிலிருந்து குடும்பத்தினருக்கு அழைத்து கூறியதாக தகவலும் வெளியாகியிருக்கு. தற்போது அமீனாவின் சிறு மகன் 5 வயது முகமது ஜீசான் தாயை பிரிந்த துக்கத்தில் நோய்வாய்ப்பட்டு உள்ளதாகவும் அவன் தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பதாகவும் குடும்பம் தெரிவிச்சிருக்கு. இந்திய தூதரகம் அபுதாபி மற்றும் இந்திய துணை தூதரகம் துபாய் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு சட்ட உதவியும் உடனடி நடவடிக்கையும் கேட்டு குடும்பம் முயற்சி செய்து வருகிறது. மேலும் வேலை வாய்ப்பை ஏற்பாடு செய்த உள்ளூர் ஏஜென்ட்டை பற்றி சிக்கலான சந்தேகங்களும் எழுந்துள்ளதால் அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அந்த குடும்பத்தார் வலியுறுத்தி இருக்காங்க. அமீனாவை அறியாமலேயே போதைப் பொருள் கடத்தக்கூடியதாக பயன்படுத்தியிருக்கலாம் என அவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் இளம் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒருமுறை தெளிவாக்குகிறது. மத்திய அரசு மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் விரைந்து தலையிட்டு அமீனாவுக்கு நீதியும் பாதுகாப்பும் உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்.